ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடத்தி முடித்த ரீசெண்டாக சீனியர் அண்டு ஜூனியர் பெய்லீஃப் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெய்லீஃபோட வேலை என்ன, இதோட இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த தெரியாத நண்பர்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரியாத நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்க. நமக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுக்குறோம். அடுத்து இதுக்கு இன்டர்வியூ என்ன மாதிரிலாம் கேட்பாங்க, இன்டர்வியூ எப்படி இருக்கும், இது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ, பாய். மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு வந்து 200 மார்க்கு. இதில் நீங்கள் ஆல்ரெடி 170 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமாக எழுதி முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதில் 30 மார்க்கு இன்டர்வியூ இருக்குது. இந்த இன்டர்வியூவில் வந்து 30 மார்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கினா பாஸு, இந்த 30 மார்க்கு எப்படி என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த இன்டர்வியூ வந்து மொத்தம் டோட்டலாக 30 மார்க்கு. இதில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆனாலே மினிமம் 12 மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு எலிஜிபிள். நீங்கள் 11, 10 இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அந்த இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ் நீங்கள் எழுதின ரிட்டன் மார்க், இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க. அதனால் இந்த இன்டர்வியூலுமே நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண பாருங்கள். இந்த இன்டர்வியூக்கு வந்து நம்ம எப்படி கால் லெட்டர் அனுப்புவாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தை வேகன்சியை பொறுத்து 1:3 வீதத்துலேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த 1:3 வீதங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்தோட வேகன்சியை பொறுத்து நம்ம மாறுபடும். எல்லா மாவட்டத்துக்குமே 1:3 வீதத்தில் கூப்பிட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த மாவட்டத்தோட வேகன்சி ஒரு வேளை கம்மியாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 30 மார்க்கு இன்டர்வியூக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சேர்த்து நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை சப்மிட் பண்ண சொன்னால் மினிமம் அதுக்கே ஒரு மார்க் வந்து அவங்க வழங்குவாங்க. அதனால் எல்லாருமே இன்டர்வியூ உங்களுக்கு வந்துச்சுன்னா கட்டாயமாக கலந்துக்காங்க. இந்த மினிமம் 12 மார்க்குங்கிறது வந்து நம்மளோட டிசிப்ளினு, அப்புறம் நம்ம சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பற்றி பார்த்தாலே இதுக்கே 12 மார்க் மினிமம் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, என்சிசி இந்த மாதிரி ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மார்க் வழங்குவாங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணால் உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். நெக்ஸ்ட் இந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா, நம்ம என்ன ஒர்க்குக்கு போகிறோமோ அது சம்மந்தமாக தான் கேள்விகள் அதிகமாக இருக்கும். இந்த பெய்லீஃபோட பணிகள் என்ன, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் நமக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறோம். அதுபோக அந்த பெய்லீஃபை பற்றி நீங்கள் யூடியூப்லேயோ நிறைய புக்ஸ்லேயே இருக்குது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்காங்க. படிச்சுட்டு போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக இந்த பெய்லீஃப் தவிர அவங்க நீதிமன்றத்தை சார்ந்து அநேகமாக கேள்விகள் அதிகமாக கேட்கலாம். அப்படி இல்லாட்டா நம்மளோட படிப்பு, நம்ம சொந்த ஊர், மாவட்டம் இதை பற்றி அவங்க கேள்விகள் கேட்பாங்க. அதனால் அவங்க இந்த இன்டர்வியூவில் வந்து இதுதான் கேள்வி கேட்கணும்னு கிடையாது. மேலோட்டமாகவே கேள்வி கேட்டு கூட உங்களுக்கு இன்டர்வியூ முடிக்கலாம். இல்லை ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா கூட கேள்வி அவங்க கேட்கலாம். அவங்க எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். நம்ம தான் அதுக்கு தயாராக போகணும். இதில் பெய்லீஃப்னா என்ன, அவங்களோட ஒர்க் என்ன. பெய்லீஃபுக்கு வந்து 2 விதமான ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து கோர்ட்டுக்குள்ளே, இன்னொன்று கோர்ட்டை விட்டு வெளியே இருக்குது. இந்த ரெண்டுமே இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு தான். அதாவது இவங்களுக்கு கோர்ட்டுக்குள்ளே என்ன ஒர்க் இருக்குன்னா, ஒரு நீதிபதி வந்து உள்ளே வர்றதுலேருந்து அவர் வெளியே போகிறது வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதும், அந்த நீதிமன்ற வளாகத்தை அமைதியாக பாதுகாப்பாக வைக்கிறதும் இவங்களோட பணி முக்கியமாக. அதுபோக அந்த ஆஃபீஸ் ஒர்க்கும் ஒரு சில ஒர்க்கு கொடுப்பாங்க. இந்த நீதிமன்ற வளாகத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு தீர்ப்பு நடக்கு, ஒரு விவாதம் நடக்கு, அந்த அறையை வந்து இவங்க அமைதிப்படுத்துறது, ஒரு போலீஸ்காரங்க, ஒரு கைதி யார் வந்தாலும் இவங்க தான் விசாரிக்கிறது, அந்த அறைக்குள்ளே நீதிபதிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது இவங்களோட முக்கியமான வேலை ஆகும். அதுபோக அந்த அறையில் நடக்கிற கூச்சல், குழப்பம், சண்டைகள் இதெல்லாமே அமைதிப்படுத்துறது தான் இவங்களோட வேலை. அதுபோல் நீதிபதி வந்து உள்ளே வர்றதுலேருந்து வெளியே போகிறது வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இவர் தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதான் இவங்களோட பெய்லீஃபோட கோர்ட்டில் இம்பார்ட்டன்ட் பணி. அதுபோக ஒரு சில சின்ன சின்ன ஒர்க்லாம் கொடுப்பாங்க, அது நீங்கள் போக கற்றுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வெளியே வந்து என்ன வேலை இருக்குன்னா, நம்ம கோர்ட் விட்டு வெளியே போனோம்னா ஒருத்தருக்கு வந்து சம்மன் இஷ்யூ பண்ணுறது, ஒரு நிலமோ ஒரு இடமோ ஒரு கட்டிடமோ ஆக்கிரமிப்பானால் அதுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டுறது, அந்த பாதிக்கப்பட்ட நபரை குறித்து அவங்களுக்கு தெரிவிப்பது, அதுபோல் காவல் நிலையத்தில் சில பணிகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை தான் இந்த பெய்லீஃபுக்கு வந்து வெளியே இருக்கும். இது வந்து சீனியர் ஜூனியர்னு சொல்லிட்டு அவங்களே டியூட்டிலாம் பிரிப்பாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுனா சீனியராக ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷனே அதே ஆகும். அதில் அவங்களுமே ட்ரைனிங் கொடுப்போம். அதை பற்றி நம்ம ஈஸியாக கற்றுக்கிடலாம். இந்த கோர்ட்டில் பெய்லீஃப் வேலைங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எந்த ஒரு வேலையுமே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கிட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வேலை கிடைக்க நமது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூக்கு வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு, நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், அடுத்து இது ரிசல்ட் வந்தோடனே அதெல்லாம் உங்களை அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ, பாய் பாய். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குறித்தோ, இந்த வீடியோ குறித்தோ, இந்த பெய்லீஃப் சம்மந்தமான ஏதோ ஒரு கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக ரீப்ளை பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இயரில் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சி வரக்கூடிய புது வருஷம் நல்ல ஒரு வருஷமாக அமைய நமது யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுங்க எல்லாருமே. உங்களோட டாக்குமெண்ட்டை எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம அலைய வேண்டாம். அதனால் உங்களுக்கு வந்து சில சிரமங்களை வந்து தவிர்க்கலாம். அதனால் எதுக்குமே ஆயத்தமாக இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.